இன்னைக்கு மகாநதி சீரியல்ல விஜய் அவங்க அம்மாகிட்ட சொல்லுவான், "இப்படி இத்தனை வருஷமா காவேரி உயிரோட இருந்தும் நான் இவ்வளோ வருஷமா பிரிஞ்சு இருந்திருக்கேனே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீங்க வந்து இவ்வளோ வருஷமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து உங்க வீட்ல உள்ளவங்க தான் காரணம். ஆனா உங்க வீட்டாட்களுக்கு ஏன் இப்படி எங்க வீட்டு மேல எவ்வளோ கோவம்? உங்களையும் பிரிச்சு, குழந்தையும் பிரிச்சு, கடைசியில உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தொலைச்சு போற அளவுக்கு இருந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவான் அவங்க அம்மா. அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவான், "இவ்வளோ வருஷத்துல எனக்கு என்ன கஷ்டம்னா, நான் வந்து மொத அவள பார்க்கும்போது, ஏதோ ஒரு 3வது மனுஷன மாரி என்ன பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த" அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவான். அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவான், "நீங்க ஏன் இத்தனை வருஷத்துல அவ ஒரு நாள் கூட என்னைய ஞாபகப்படுத்துற மாதிரி பேசலையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "இல்ல, அடிக்கடி கனவுல வந்து ஒருத்தர் வாராரு" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. விஜய்ங்கிற பேர கேட்டாலே எனக்கு ஏதோ ஒரு மாரி பண்ணுது. அப்படி யாராவது இருக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுருக்கா. ஆனா, அதுக்கப்புறம் நாங்க வந்து எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே அவகிட்ட சொல்லல. அதிர்ச்சி தர்ற மாரி எந்த விஷயமும் இப்ப சொல்லக்கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்லிட்டாரா, அதனால நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியிடமா சொல்லிட்டுருப்பா. அப்ப விஜய் கேட்பான், ஏதாவது சில விஷயங்களாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அவங்க அம்மா திரும்பியும் சொல்லுவா, "அன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வந்தப்போ சொன்னா, ஏம்மா எனக்கு கனவுல அடிக்கடி ஒருத்தர் வருவார்லம்மா, அதே மாதிரி ஒருத்தர நான் நேர்ல பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருக்கா. "இப்ப தான் புரியுது அது நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டுருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், கொஞ்சமாவது என்னைய வந்து இத்தனை வருஷத்துல நீங்க ஏதாவது ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே அவ ஃபர்ஸ்ட்டு முழிச்சு பார்க்கும்போதே அவங்க அப்பாவ எங்கேன்னு தான் கேட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அப்பா இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து மறந்துருச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் அவள்ட்ட வந்து உடனே நாங்க சொல்லி அவள குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போக, போக அதுக்கப்புறம் பையா சொன்னோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் அவ வந்து அத புரிஞ்சுக்கிட்டா. அதையுமே அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் அவ வந்து அதுலருந்து வெளிவந்தா. அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது சொல்லிட்டு அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதுனால தான் மாப்ள, நாங்க வந்து உங்க விஷயத்த பத்தி நான் சொல்லவே இல்ல. நீங்க வந்து இப்ப திடீர்னு நிக்கும்போது கூட ஏதாவது அத பத்தி பேசிருவீங்களோன்னு பயந்து தான் அங்க வச்சு நிக்க விடாம உங்கள வந்து வெளிய அனுப்புறதுலயே நான் குறியா இருந்தேன். என்னைய மன்னிச்சிடுங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கையெடுத்து கும்பிடுவா. உடனே அதுக்கு விஜய், "அத்த கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு இருக்காதீங்க, விடுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவான், "உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது அத்த. நீங்க அத கவலைப்படாதீங்க. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்க வந்து மாமா இறந்தத அவகிட்ட கரெக்ட்டான சூழ்நிலை பார்த்து நீங்க பேசுனீங்கல்ல, பக்குவமா எடுத்து சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும், குழந்தை பிறந்த விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட அம்மாட்ட கேட்பான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ குழந்தைய பத்தியும், உங்கள பத்தியும் நாங்க அவகிட்ட பக்குவமா சொல்லியிருந்தா கூட, அதுக்கப்புறம் என் குழந்தையும் புருஷனையும் எங்கேன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? இடையில உங்க சித்தப்பாவையும், உங்க சித்தியும் நாங்க பார்த்தோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "நீங்க இறந்துட்டதாகவும், குழந்தைய ஃபாரினுக்கு கொண்டுட்டு போயாச்சு. இனிமே நீங்க நெனச்சாலும் பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி பார்க்கவே முடியாத உங்க 2 பேரையும் நான் வந்து அவளுக்கு ஞாபகப்படுத்தி, அதுக்கப்புறம் அதால அவளுக்கு ஏதாவது ஆயிட்டன்னா நாங்க என்ன பண்றது? அவங்க அப்பா இறந்தத நாங்க வந்து சொல்லி அவளுக்கு புரிய வச்ச பிறகு கூட, அவ நெறைய கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ வந்து மனசுலயே போட்டு குழம்பி ரொம்ப ஒரு மாதிரி கூட ஆயிட்டா. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது டாக்டர் வந்து சொன்னது. அவ அவ வந்து அதிர்ச்சியான சில விஷயங்கள வந்து தாங்கக்கூடிய சக்தி அவளுடைய மனசுக்கும், மூளைக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் எங்களுக்கு அது புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவா காவேரியோட அம்மா. அதனால தான் நான் வந்து காவேரிக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள வந்து நானு போக சொன்னேன். அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "அப்போ நான் என் கூட காவேரிய இப்போ கூட்டிட்டு போ முடியாதா? என் குழந்தைகிட்ட வந்து அவ தான் அம்மான்னு சொல்லி காட்ட முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் விஜய். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, நீங்க வந்து இப்போதைக்கு எதுவுமே முடியாது மாப்ள. ஆனா இப்போதைக்கு முடியாது தான். ஆனா காலப்போக்குல எல்லாமே சரியாயிரும். நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இப்போ, அத மாதிரி காவேரியும் இன்னும் கொஞ்சம் நாள்ல புரிஞ்சிருவா. புரிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது இப்ப நடக்குமா? அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமா? அல்லது வருஷம் ஆகுமாங்கிறது தான் தெரியல. அவங்க அம்மா வந்து சொல்லுவா அதுக்கப்புறம், நீங்க ஒண்ணு நெனச்சு பாருங்க மாப்ள. இப்ப நாங்க இருக்கிற ஊருக்கே நீங்க எதுக்கு வரணும்? அதே மாதிரி காவேரிக்கு வேல பார்க்குற அதே ஸ்கூல்ல எங்கேயோ படிச்ச பொண்ணு திரும்ப உங்க பொண்ணு இங்க வந்து ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் கடவுளோட அருள் தானே! நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்க போய் தான் இப்படி வந்து சூழ்நிலைலாம் அமைஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்லுவா. அப்போ கோயில்லேருந்து மணி அடிக்கும். அப்போ சொல்லுவா அம்மா அவங்க அம்மா சொல்லுவாங்க, "பாத்தீங்களா கோயில் மணியே அடிச்சிருச்சு. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் வாழ்வீங்க மாப்ள." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் விஜய் சொல்லுவான், "அத்தை எனக்கு ஒண்ணே ஒண்ணு நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சுச்சு. ஆனா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து "என்ன சொல்லுங்க மாப்ள?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்பா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "நான் ஒரே ஒரு நேரம் காவேரிய மட்டும் வீட்ல வந்து பார்த்துட்டு போகட்டுமா? அதுக்கு மட்டும் எனக்காக பெர்மிஷன் குடுப்பீங்களான்னு?" சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவான். அதுக்கு வந்து காவேரியோட அம்மா சொல்லுவா,
எனக்கு கஷ்டமா இருக்கு மாப்ள. இப்படி வந்து கட்டின பொண்டாட்டிய வந்து பார்க்கறதுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத நெனச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா பார்க்க வாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் இப்ப வந்து காவேரி கிட்ட எந்த விஷயத்த பத்தியும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ விஜய்கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "நீங்க வந்து காவேரி வந்து பார்க்க உங்கள கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க வந்து ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நானே பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா விஜய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. அவ வீட்டுக்குள்ள போகும்போது காவேரி கதவ திறந்துட்டு விஜய் பார்த்தோனே திரும்பியும் ஷாக் ஆகி ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பா. உடனே அதுக்கு வந்து வீட்டுக்குள்ள "வாங்க தம்பி உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா விஜய் உள்ள கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சுருவா. உட்கார வச்ச பிறகு அவ காவேரி திரும்பி ஒரு மாதிரி பார்த்த உடனே அவங்க அம்மா சொல்லுவா, "நீ ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காத. நீ தானே சொன்ன. வாசல்லயே நிக்க வச்சுக்கிட்டு இப்படி வந்து அவங்கள வெளிய அனுப்புறியேன்னு சொல்லி சொன்னீல்ல. எனக்கு அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கடைக்கு போகும்போது தான் அந்த தம்பிய பழையபடி பார்த்து பேசினேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல. என்னன்னா, அவங்க பொண்ணு வந்து நீ நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்ட உடனே, அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கே போமாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பா போல. மிஸ் இல்லைன்னா நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா போல. உன்னைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாளாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அப்படியான்னு சொல்லிட்டு விஜய் பார்ப்பா. காவேரியோட அம்மா அதுக்கப்புறமும் சொல்லுவா, "நீ வந்து உன்னைய இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாதுல்ல, அதனால உன்ன இப்ப நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறா போல" அப்படின்னோனே, "ஏம்மா இன்னைக்கு சனிக்கிழமம்மா, ஸ்கூல் நார்மலாவே லீவு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அது புரியுது, புரியுது. அதான் ஸ்கூல் லீவா இருக்குல்ல, அதனால ஒரு நேரம் உன்ன திரும்ப பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "அதனால இன்னைக்கு லீவு தானே, நான் அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லுவா. உடனே விஜய் இப்படி பார்ப்பான். "என்ன தம்பி நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல இன்னைக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவ வந்துட்டு அவனும் சொல்லுவான், "ஆமா கூட்டிட்டு வருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தம்பி கூட்டிட்டு வரட்டும் பாவம் உன் மேல பாசமா இருக்கும் அந்த குழந்தை நீ சொல்லியிருக்க. அந்த குழந்தைய எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் நான் கூட்டிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி காவியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து விஜய் சரி என்கிட்ட சொல்லுவா, "சரி தம்பி நீங்க போயிட்டு கிளம்பி கூட்டிட்டு வாங்க உங்க பொண்ண" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சரிங்க நான் போய் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு காவேரி இப்படி பார்த்துட்டு நீங்க சொல்லுவான், "நீங்க என் பொண்ண காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பி போயிருவான். அவன் கிளம்பி போன பிறகு இவ சொல்லுவா காவேரி அவங்க அம்மாகிட்ட, "ஆமா என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாடி இந்த ஊர்ல நமக்குன்னு சொந்தம் யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. நீனும் நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தா அது நல்லா தானே இருக்கும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கு மகாநதி சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.